ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்ணாஸ் கிச்சன். மஞ்சள் பூசணிக்காய் வச்சு இது 1/2 கிலோ மாவு தேவையான அளவுக்கு சாப்பிட்டு மஞ்சள் பூசணிக்காய் அவிச்சு வச்சுருவோம். தோலை எடுத்துக்கணும். இந்த சதையை மட்டும் தோலை எடுத்துட்டு நீங்கள் அவிச்சாலும் சரி, தோலை எடுக்காமல் அவிச்சிட்டு இதுமாதிரி சதையை மட்டும் எடுத்துக்கணும். தோல் நல்லா சீவிட்டு இந்த சதையை மட்டும் எடுத்தாச்சு. பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இது நிறைய வேக வச்சது தண்ணி இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு தேவைப்படுறப்ப தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், ஊறட்டும் கொஞ்சம். இது சன்னா மசாலா. இதில் வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, மூக்கல்ல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கணும். கடாய் நல்லா சூடாச்சு. எண்ணெய் சின்னதாக பட்டை, கொஞ்சோண்டு இலை, கல்பாசி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். லைட்டாக இஞ்சி, இந்த வதக்கி எடுத்தாச்சு. இதை சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் 2 கொதி வர இது நல்லா கொதிச்சிடுது. இறக்கி வச்சிடலாம். சன்னா ரெடி. ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். தெரியுமா, நிறைய பேர் தெரியாதில்ல. ஆற்று பூசரங்கான்னு இருக்கும். பூசரம் மாதிரிமே வந்து நீட்டாகவும் இருக்கும், குண்டு குண்டாகவும் இருக்கும் காய். அந்த குண்டாகிற காயை எடுத்துன்னு வந்து நல்லா காஞ்சி போன காயை நல்ல நெருப்பில் வச்சு சுட்டுட்டு கறியாகும் போது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் குழச்சி மூஞ்சில் மங்கு இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கருப்பாக, அது போட்டுருவாங்க. அது மறைஞ்சிடும். ஒரு வாரம் போட்டிங்கன்னா மறைஞ்சிடும். சரி, அது காய் நான் காமிக்கலான்னு பார்த்தேன், அது தெரியல. ஒரே ஒரு மரம் தான் இருந்தது, இங்கே வெட்டிட்டாங்க. அதான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியல. இருந்துன்னா எடுத்துன்னு வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டு பாருங்கள். ஒரு செட் ஆகுது, கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருந்தால் அது நிறைய பேருக்கு வந்து, சில பேருக்கு ஒத்துக்காது. நிறைய பேருக்கு யாருக்கும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. நிறைய பேர் போடுவோம். ஒவ்வொரு உடம்பு பொறுத்து இருக்குது. 2 முறை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகும்னா நிறுத்திடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். இந்த அளவுக்கு மாவு வந்துச்சு. இப்போ சப்பாத்தி திரட்டலாம். இப்போ சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம். இது மெலிசாக தட்டணும்னு கிடையாது, கொஞ்சம் கனமாக இருந்தால் பரவாயில்ல. இந்த அளவுக்கு போதும். இப்போ தவாவில் போடலாம். தோசைக்கல்ல போடணும். ஃபஸ்ட்டு வெறும் தோசைக்கல்லே போடுங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வருது. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. இப்போ திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு முறை திருப்பி போட்டு எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா மாதிரி சப்பாத்தி தட்டி எடுத்துக்கணும்.